ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 159வது தலைப்பு. ஆச்சாரமும் அலுவலக நடைமுறையும். தொடர்ச்சி. ட்ரெஸ் விஷயம் மாத்திரமில்லை, சாஸ்திரியமான வேறு சில விஷயங்களிலும் ஆஃபீஸ் அனுமதிக்காதே, ஆஃபீஸ் நடைமுறை இதற்கு இடம் கொடுக்காதே என்று சொல்கிறார்கள். ஏகாதசியில் விரதம் இரு என்கிறீர்களே, ஆஃபீஸில் லீவு தருவார்களா? எப்படி பட்டினி கிடந்து கொண்டே வேலை பார்ப்பது? அமாவாஸ்யைக்கு யதோக்தமான காலத்தில்தான் தர்ப்பணம் பண்ணுவது என்றால் ஆஃபீஸுக்கு லேட்டாகிவிடுமே என்றெல்லாம் கேட்கிறார்கள். நான் சொல்கிறேன், சகல ஜனங்களும் ஏகாதசி உபவாசம் இருப்பது, சாஸ்திர காலப்படி அமாவாசையை தர்ப்பணம் பண்ணுவது என்று தீர்மானமாக செய்து காட்டினால் தன்னால் ராஜாங்கத்தில் லீவு விட்டு விடுவார்கள். ஜனங்கள் கிளம்பினால் எல்லாம் சரியாய்விடும். அனாவசியத்துக்கெல்லாம் கிளம்பி தாங்கள் சொல்கிற மாதிரி சர்க்காரோ கம்பெனி முதலாளிகளோ செய்யும்படி பண்ணவில்லையா? அந்த ரைட், இந்த ரைட், ஸ்ட்ரைக், டெமான்ஸ்ட்ரேஷன் என்று அந்த டே இந்த டே என்று கொடியை பிடித்து கொண்டு சுத்த போகிறோம், சத்தம் போட போகிறோம் என்றால் லீவ் விடவில்லையா? நமக்கு நிஜமாக ஸ்ரத்தையும் தைரியமும் இருந்தால் எதையும் நடத்தி கொண்டு விடலாம். வெள்ளைக்காரன் நாளிலேயே சர் டி முத்துசுவாமி ஐயர் மாதிரி பரம ஆச்சாரமாய் இருந்து கொண்டே ஜட்ஜு பதவி வரை வகித்தவர்கள் இல்லையா என்ன? நம்பிக்கையோடு சுத்தராக சிஷ்டராக ஒருத்தர் இருக்கிறார் என்றால் இன்றைக்கும் லோகம் தான் எத்தனை கெட்டுப்போனாலும் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கத்தான் செய்கிறது. மற்ற ட்ரெஸ் உடுப்புகளில் எத்தனை வசீகரம் இருந்தாலும் அதிலே ஜனங்களுக்கு இல்லாத பக்தியும் மரியாதையும். நல்ல ஆச்சாரசீலராய் இருக்கிற ஒருவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு பட்டை பட்டையாக விபூதியோ நாமமோ போட்டுக்கொண்டு எதிரே வந்தால் ஏற்படுகிறது. ஆச்சாரத்துக்கென்று ஒரு காந்தி உண்டாகிறது. அது யாரையும் அப்படிப்பட்டவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண வைக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.